அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அதற்கு பிறகு யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் மே மாதத்தில் இருந்து நுழைகிறார். எனவே இந்த தருணத்தில் இருந்தே வக்ர நிவர்த்தி பெற்று பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய குருவின் அமைப்பால் அபரிவிதமான வளர்ச்சி நிச்சயமாக மிகவும் வலுவாகவும் நிறைவாகவும் 7.5 சனி நிவர்த்தி அடையக்கூடிய இந்த வேளையில் அற்புதமாக கனகச்சிதமாக கைகூடக்கூடிய முதன்மையான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் தடை தாமதங்கள் போன்றவை முற்றிலுமாக தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் முழு சுபகிரகமான குருவின் அமைப்பால் தடைதாமதம் இல்லாமல் உங்களை வந்து சேரும். அலட்சியம் இல்லாமல் அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லாமல் பயன்படுத்திக் கொள்வதற்கான நல்ல யோகம் உறுதியாக மகர ராசிக்காரர்களை தேடி வருகிறது. ஏனென்றால் ராசிக்கு 3 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக திகழ்கிறாருங்க குரு பகவான். சகாயாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அபரிவிதமான நன்மையையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் வலம் வருகிறார். இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலு சேர்ப்பதால் உறுதியாக கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக மாறப்போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். இந்த வேளையில் சுக்கிரனும் உச்சம் பெற்றிருக்கிறார். ராசியின் அதிபதியான சனியும் 7.5 சனியை நிவர்த்தி செய்து சுகஸ்தானத்தில் பரிவிதமான நன்மை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வெற்றிக்கே உரித்தான 3இல் நுழைகிறாருங்க. எனவே இந்த வேளையில் முழு சுபகிரகமான குருவின் வக்ர நிவர்த்தி உறுதியாக கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய தருணமாக மாற்றி அமைக்க போகிறது. ஏனென்றால் பொதுவாகவே முழு சுபகிரகமான குரு பகவான் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையையும் வளர்ச்சியையும் மிக சிறப்பாக அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது. மிக பெரிய அளவில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகும். குறிப்பாக உயர்ந்த லட்சியத்தை இலக்காக கொண்டு பயணிக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அதை அடைவதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை இதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க முழு சுபகிரகமான குரு பகவான். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் அமைய வேண்டும் என எதிர்பார்க்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல வரன் இந்த வேளையில் சிறப்பாக கிடைக்கும். நல்ல வேலை கிடைத்தால் போதும், நிரந்தர வருமானம் கிடைத்தால் போதும் என்று நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல வேலையும் நிரந்தர வருவாயும் அமைவதற்கான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நல்ல வேலையும் நல்ல சந்தர்ப்பமும் அற்புதமாக அமைவதற்கான ஒரு தருணமாக அமைய போகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய கனவு எதுவாக இருந்தாலும் உறுதியாக அவை பூர்த்தியாவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. நல்ல வரன் கிடைக்க வேண்டும், நல்ல திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் அமைய வேண்டும், நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும், நிரந்தர வருவாய் பெற வேண்டும் என எந்த விதமான எதிர்பார்ப்பாக இருந்தாலும் உறுதியாக அந்த எதிர்பார்ப்புகள் மிக சிறப்பாக பூர்த்தியாக கூடிய இனிமையான தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு மாற்றி அமைத்து கொடுக்கிறாருங்க குரு பகவான். எனவே மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக உங்களை தேடி வரப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்மராசி 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் கிடைப்பது மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சிக்கு உறுதியாக அடித்தளமிடுகிறது. இதிலும் குறிப்பாக குரு பகவான் 9ஆம் பார்வையாக ஜென்மராசியை பார்க்கிறாருங்க. 9ஆம் பார்வையான பாக்கியஸ்தான பார்வை ஜென்மராசியில் பதிவதால் பல்வேறு வகையில நன்மையும் வளர்ச்சியும் உறுதியாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் தடை தாமதம் இல்லாமல் மகிழ்ச்சி ரெட்டிப்பாக மாறக்கூடிய வகையில் மிக சிறப்பான யோகத்தை
யோகத்தை உறுதியாக ஜென்மராசியை பார்க்கக்கூடிய குரு பகவான் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. மகர ராசிக்காரர்களுக்கு சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் 5ஆம் பார்வையாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறாருங்க. 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்ப்பதும் மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் 9ஆம் இடத்தை வலுப்படுத்துவதால் மிக பெரிய அளவிலான பிரச்சனைகள் நெருக்கடிகள் அனைத்தும் மறைவதோடு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் தோன்றக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு அனைத்திலும் வெற்றி வாய்ப்பு உறுதியாக வந்து சேருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த வேளையில் கிடைக்கிறது. குறிப்பாக நீங்கள் எதை நினைத்தாலும் அதை நினைத்தபடியே கனகச்சிதமாக செய்து முடிப்பதற்கான நல்ல யோகத்தை குரு பகவான் அள்ளி கொடுப்பது சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதைவிட 7ஆம் பார்வை லாபஸ்தானத்தில் பதிகிறது. எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் பார்வை சப்தம பார்வை கலஸ்திரஸ்தான பார்வை மிக வலுவாக லாபஸ்தானத்தில் பதிவதால் லாபம் பல மடங்கு உயரக்கூடிய ஒரு தருணமாகவும் எந்த விதமான எதிர்பார்ப்பாக இருந்தாலும் உறுதியாக கிடைக்கும் என்பதை திட்டவட்டமாக மகர ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான். எனவேதான் கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றங்களை உறுதியாக மகர ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மகர ராசிக்கார பெண்மணிகள் முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உண்டு. ஏனென்றால் தைரியத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த வேளையில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெற்றிருக்கிறார். எனவே மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு ரெட்டிப்பு நன்மை நிறைந்த ஒரு தருணம் என்பதை உறுதியாக சொல்லிவிட முடியும். ஏனென்றால் அவ்வளவு வலிமை வாய்ந்த அமைப்பில் குரு மற்றும் சுக்கிரன் பலம் வருகின்றன. எனவே மகர ராசிக்கார பெண்மணிகள் நினைக்கக்கூடிய காரியங்களை நினைத்த மறுகணமே செய்து முடித்து அதன் பலனை திருப்திகரமாக சந்திப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக பெறக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான தடை தாமதங்கள் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு வளர்ச்சியும் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு. இல்லத்திலும் தொழில் உத்தியோகம் என அனைத்திலும் மிக சிறப்பான மாறுதலை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு கிடைக்கிறது. குடும்பத்தில் மிக சிறப்பாக குரு பகவான் பலம் வருவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, பாக பிரிவினை, அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை, அக்கம் பக்கத்து வீட்டாரிடம் ஏற்பட்ட பிரச்சனை என அனைத்தையுமே சிறப்பாக கையாண்டு மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது. உடன் பிறந்தவர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான சிக்கல்கள், கடன் சார்ந்த தொல்லைகள் போன்றவற்றை விலகி நிம்மதியும் மகிழ்ச்சியும் பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மிக வலுவாகவும் நிறைவாகவும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் தடை தாமதம் இல்லாமல் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் உறுதியாக மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக அமைகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள் அனைத்திலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு உறுதியாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பாக வலம் வருவதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் கைகூடுவதோடு ரெட்டிப்பு மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாக மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருந்து வந்த சிரமங்கள் அனைத்தும் விலகும். சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். சிறிய புதிய முயற்சியில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். மனதிற்கு பிடித்த பொருளாதார ரீதியான முன்னேற்ற உயர்வுகளை பெறக்கூடிய வகையில் விருப்பமான நல்ல வேலை வாய்ப்பு இந்த தருணத்தில் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. மிகப்பெரிய அளவிலான தடை தாமதங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை விலக்கி முன்னேற்றம் பெறுவதற்கான நல்ல சூழலும் இந்த வேளையில் வலுவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது நிரந்தர வேலை வாய்ப்பு, எதிர்பாராத திடீர் சலுகைகள் போன்றவற்றை வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைவாக மகர ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் மத்திய மாநில அரசின் சலுகைகள் இந்த தருணத்தில் தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வருகிறது. உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய வகையில் அபிவிருத்தி திட்டங்களை மிக சிறப்பாக செயல்படுத்துவதற்கான யோகமும் சந்தை நிலவரம் சாதகமாக அமைவதால் புதிய விற்பனை நிலையங்கள் திறத்தல் உள்ளிட்ட பல அற்புதமான அசுர வளர்ச்சி பெறுவதோடு கனவில் கண்ட தொழில் ரீதியான திட்டங்களை மிக சிறப்பாக செயல்படுத்துவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கலைத்துறை சார்ந்த பணிகளில் கலைத்துறையின் நாயகன் உச்சம் பெற்றிருப்பதால் மகர ராசிக்காரர்களுடைய சிறு முயற்சி கூட கலைத்துறையில் உச்சபட்ச வளர்ச்சியையும் நன்மையையும் அள்ளி கொடுக்கும்.
கொடுக்க போகிறது. புதிய வாய்ப்புகள், மக்கள் மத்தியில் செல்வாக்கையும் பெயர் புகழையும் அதிகரித்து தருவதற்கான முதன்மையான யோகத்தை மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள், தடைகள், தாமதங்களும் போன்றவையும் விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அளவற்ற முறையில் உங்களை வந்து சேரும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் செல்வாக்கு உயரும். திட்டமிட்டபடி சாதகமாக சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல யோகம் உண்டு. மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும். இந்த வேளையில் எதிர்பார்க்கக்கூடிய உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக அமையும். பல்வேறு வகையில வெற்றிக்கான பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்கள் அமைகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை நிறைவாக சந்திக்க முடியும். புதிய விளைநிலம் வாங்குதல், பண்ணை நிலம் அமைத்தல் போன்ற யோகம் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், தாமதங்கள் இந்த தருணத்தில் விலகி மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய நல்ல வாய்ப்பும் விரைவாக கிடைக்கிறது. இந்த தருணத்தில் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. மத்திய மாநில அரசின் சலுகைகள் நேரடியாக உங்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மகர ராசிக்காரர்கள் உறுதியாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது ஏதேனும் ஒரு ஆலயம் சென்று தொடர்ந்து 9 வாரங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக உங்களை தேடி நிச்சயமாக வரும்.